ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஹிருதய வித்தை என்ற தலைப்பிலே இன்னைக்கு அடுத்த திருவிளையாடல். குஞ்சு சுவாமிகள் பகவான்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல அலாதி பிரியம் அவருக்கு. ஒரு தடவை குஞ்சு சுவாமிகள் பகவான்கிட்ட கேட்டார், பகவானே, வேதாந்தம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பகவான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். 6 மாதத்தில் ஆயிடுமா, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறார். பகவான் இப்படி திரும்பி பார்த்தார். அவர் முகத்தில் அப்படி கடுமை இருந்தது. பகவான் சாந்தஸ்வரூபி. ஆனால் அவருக்கு சில பேர் தவறு பண்ணும் பொழுதோ இல்லை அறியாமையில் வேறு பாதையில் திரும்பணும்னு நினைக்கும் பொழுதோ கடுமையாக்கிப்பார். கடுன்னு மூஞ்சி வச்சுட்டார். கண்ணெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பகவான் சொல்கிறது, இப்போ வேதாந்தம், அப்புறம் சித்தாந்தம், கண்டனம், மண்டனம், இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது அப்படின்னார். அதோடு அடுத்தது பகவான் சொன்னது, நான் என்ன வேதாந்தம் படித்தேன், நான் எந்த வேதாந்தம் படித்தேன்? ஹிருதயத்தில் நின்னா ஸ்ருதி சுத்தமாக வார்த்தை வரும். அதுதான் உண்மையிலேயே படிக்கிறது. நானும் ரமணாசிரமத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு புஸ்தகம் வாங்குவேன். என்னுடைய துணைவியார் சொல்லுவா, எல்லா புஸ்தத்தையும் படிச்சிட்டாளா, நீங்கள் மாடு புஸ்தகமாக வாங்கி அடிக்கடிக்கு வைக்கிறாளே, முதல்ல வாங்கினதெல்லாம் படிச்சிட்டாளா, படித்ததெல்லாம் ஃபாலோ பண்ணுறாளான்னு கேட்டாள். இது பகவானே அவன் மூலமாக கேட்குற மாதிரி எனக்கு தோணித்து. நான் அப்படியே தலையை சொரிஞ்சேன். இல்லை, நான் புக்ஸ் வாங்கினா அது பகவானுக்கு ஏதாவது செஞ்ச மாதிரி, நமக்கும் ஏதாவது ஒரு புதுசாக கற்றுண்டா மாதிரி, அது ஆசிரமத்துக்கு போய் சேர்றதோ இல்லையோ அந்த காசு அப்படின்னு. நான் ஏன் அதுக்கு பணமாக கொடுத்துட்டு போகிறது, வேறு எதுக்காக செலவழிச்சிக்கிறான்? நீ இந்த புஸ்தகத்தை வாங்கி இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதிலேருந்து புக்ஸ் வாங்கிறது நின்று போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் எனக்கு நான் படிக்க நேர்றது. அப்போது ஹிருதயத்தில் நின்னா, ஹிருதயம் அப்படிங்கிறது இந்த வலது பக்கம் அந்த விலா எலும்பு, கீழ் விலா எலும்புக்கு மேலே 2 விரல், அதுக்கு மேலே அந்த ஹிருதய ஸ்தானம் இருக்குது. அந்த ஹிருதயத்தில் நின்னா ஸ்ருதி சுத்தமாக வார்த்தை வரும். அதிலிருந்து என்ன எடுத்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு இதில் கேள்வி கேட்டால் கூட ரமணா அப்படின்னு நினச்சிப்பேன். அந்த ஹிருதயத்தில் கையை வச்சுட்டு பதில் வரும். அதுவும் கன்வின்சிங்காக பதில் வரும். எதிர் கேள்வி கேட்க மாட்டா யாரும். ஓஹோ, இதுதானா சார், சரி அப்படின்னு ஒத்துப்போவா. அந்த சுத்தமாக வார்த்தை சத்தியமாக நிற்கிறதுனால நாம் எதையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவானை உள் நிறுத்தினால் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். பகவான் சொல்கிறது, ஹிருதயத்தில் நிற்கிறது தான் உண்மையான படிக்கிறது. மற்றதுக்கு பண்ணுற முயற்சியை இதுக்கு பண்ணலாம். நாம் இதுக்கு தான் முயற்சி பண்ணணும். பகவான் அடுத்த சொல்கிறது, இதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இதை விட்டுட்டு அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், நான் அந்த லாங்குவேஜ் தெரியும், இந்த லாங்குவேஜ் தெரியும், இது தெரியுமா, அது தெரியுமா. நாம் நல்லா படிச்சிட்டோம், நமக்கு ஒரு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, மற்றவாளுக்கு தெரியுதா தெரியலையா, அதுக்கு தான் படிக்கணுங்கிறது இப்படி ஆரம்பிச்சிடும். இந்த அகம்பாவம் தலைவிரித்து ஆடும். ஆனால் ஹிருதயத்தில் நின்னா எல்லாம் தெரியும். 16 வயசு பையனா திருவண்ணாமலைக்கு அருணாச்சலேஸ்வரர் இழுத்ததுனால சேர்ந்த அந்த வாலிபர் பையன் என்னத்தை படிச்சுது? ராக்கெட் சயின்ஸ்லேருந்து அத்தனையும் தெரியும். ஆத்மாவை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிவோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள் அண்ட் பெஸ்ட். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.